பரிசுத்த ஆவியானவர் ஏன் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம்? ஏன் பரிசுத்த ஆவியானவர் எனக்கு வேணும் அப்படின்னா, பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள எவ்வளவு பெரிய மாற்றங்களை செய்கிறார் என்பதை நீங்க பார்க்கணும். பாருங்க, எவ்வளவு பெரிய மறுரூபத்தை நமக்குள்ளே அவர் உண்டாக்குகிறார் என்பதை பார்க்கணும். நம்முடைய மனதில் மாற்றத்தை உண்டாக்குகிறார், நம்முடைய எண்ணங்களிலே மாற்றத்தை உண்டாக்குகிறார், நம்முடைய சுபாவங்களிலே மாற்றத்தை உண்டாக்குறதுனால பரிசுத்த ஆவிக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கணும். ஆவியானவர் என்னை சந்திக்கணும், ஆவியானவர் என்னை பலப்படுத்தணும், பரிசுத்த ஆவியானவர் என்னை தாங்கணும், ஆவியினுடைய அபிஷேகம் இதில் ரொம்ப எதிர்பார்ப்போடு கூட நம்ம இருக்கணும். ரொம்ப ஆசையாக இருக்கணும், எனக்கு பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகம் எனக்கு வேணும் அப்படிங்கிற ஒரு காரியத்தில். ஒரு மனுஷன் இந்த பேதுரு இந்த பரிசுத்த ஆவியுடைய அபிஷேகத்துக்குள்ளாக வருவதற்கு முன்பாக லூக்கா சுவிசேஷம் 5வது அதிகாரம் 8வது வசனத்தில் சீமோன் பேதுரு அதை கண்டு இயேசுவின் பாதத்தில் விழுந்து, ஆண்டவரே, நான் பாவியான மனுஷன், நீர் என்னை விட்டு போக வேண்டும் என்றார். இது பரிசுத்த ஆவி பெறுவதற்கு முன்பாக இவர் என்ன சொல்லுகிறார்னு சொன்னா, நான் பாவியான மனுஷன், நீர் என்னை விட்டு போக. இன்னைக்கு நாமும் அப்படிதான் பல நேரத்தில் நினைக்கிறோம். ஆண்டவரே, நான் தப்பு பண்ணிட்டேன், நான் சரி கிடையாது, ஆகையினால நான் உமக்கு முன்பாக நிற்பதற்கு பார்த்து நீர் என்னை விட்டு போயிடணும்னு சொன்ன. நம்ம ஒரு காரியத்தை நினைக்கணும், கர்த்தர் நம்ம விட்டு போவதற்காக அவர் ஜீவனை கொடுக்கல, நம்மோடு கூட இருப்பதற்காகவே அவர் உயிரை கொடுத்திருக்கிறார். அவர் நம்மோடு கூட இருக்க விரும்புகிறார். ஸ்தோத்திரம். ஒன்று, அவன் சொல்லுகிறார், நான் பாவி, என்னை விட்டு போயிடணும்னு சொல்லுகிறார். இரண்டாவதாக, நமக்கு எல்லாருக்கும் தெரியும், மத்தேயு சுவிசேஷம் 26வது அதிகாரத்தில் எனக்கு இவரை தெரியாது அப்படின்னு சொல்லி அதில் ஒரு வசனத்தை மட்டும் உங்களுக்கு கிடையாது. மத்தேயு 26வது அதிகாரம் 74வது வசனம். அப்பொழுது பேதுரு அந்த மனுஷனை அறியேன் என்று சொல்லி சபிக்கவும் சத்தியம் பண்ணவும் தொடங்கினான். உடனே சேவல் கூவிற்று. 3.5 ஆண்டுகள் இயேசுவோடு கூட நடந்த ஒரு ஆளாக இப்ப சொல்றார். 3.5 வருஷம் ஆண்டவரோடு கூட நடந்தவர். இந்த 5 அப்பத்தை 2 மீனையும் 5000 புருஷர்களுக்கு பங்கிட்டதான நேரத்தில் இந்த அண்ணன் தான் வாங்கி எல்லாருக்கும் புட்டு கொடுத்தது. எவீருடைய 12 வயசு பிள்ளைய உயிரோடு எழுப்புறதான நேரத்தில் இந்த அண்ணனும் பக்கத்தில் உண்டு. லாசரு உயிரோடு எழுப்புறதான நேரத்தில் இந்த அண்ணனும் பக்கத்தில் உண்டு. எல்லாவற்றையும் ஆண்டவரோடு கூட இருந்தவர். மறுரூப மலையில் எலியாவும் மோசையும் வந்து இயேசுவோடு பேசி கொண்டிருந்தது. அந்த நிகழ்ச்சியை கண்ணார கண்டார். இதெல்லாம் அண்ணனுக்கு தெரியும். இப்போ சொல்றாரு, அந்த மனுஷனை அறியேன் என்று சொல்லி சபிக்கிறார், சத்தியம் பண்றார், சாபித்து சத்தியம் பண்றார். முதல்ல பாவி என்னை விட்டு போயிடணும். 2, சபிக்கிறார், சத்தியம் பண்ணுகிறார். 3 மத்தேயு எழுதின சுவிசேஷ புத்தகம் 17வது அதிகாரத்தில் 4வது வசனத்தில், அப்பொழுது பேதுரு இயேசுவை நோக்கி, ஆண்டவரே, நாம் இங்கே இருக்கிறது நல்லது, உமக்கு சித்தமானால் இங்கே உமக்கு ஒரு கூடாரமும் மோசைக்கு ஒரு கூடாரமும் ஏலியாவுக்கு ஒரு கூடாரமாக 3 கூடாரங்களை போடுவோம். இப்போ பரிசுத்தாய் வர்றதுக்கு முன்னால இவர் என்ன சொல்லுவார்னா, நம்ம இங்கேயே கூடாரம் போடுவோம், உமக்கு 1, மோசைக்கு 1, எலியாவுக்கு 1, 3 கூடாரத்தையும் போட்டாச்சுன்னா நம்ம ஊழியம் வாகா ஓகோன்னு வளரும். இவங்க எல்லாரும் வந்துடுவாங்க. மோசையை பார்க்கறதுக்குன்னே இந்த இஸ்ரவேலர்கள் எல்லாம் வந்துடுவாங்க. வியாதி சொகாகணும்னா உம்மை தேடி வந்துடுவாங்க. நம்ம எதுக்கு அங்கே எங்கேயும் சுற்றிட்டு நடக்கிறோம்? நம்ம இங்கேயே கூடாரம் அடித்து, நம்ம இங்கேயே டென்ட் அடித்து இங்கேயே உட்காந்துரும். நம்ம இங்கேயே உட்காந்துரும், வேற எங்கேயும் போக வேண்டாம்.
பூமியிலேயே ஒரு கூடாரம் போடுவோம், இதிலேயே இருப்போம். அப்போ ஒன்று, பாவியா மனுஷன் நீர் என்கிட்ட வரக்கூடாது. 2, மறுதளிக்கிறார். 3, கூடாரத்தை இங்கேயே போட்டு இங்கேயே இருப்போம். பார்த்தீங்கன்னு சொன்னா 4, தேவ சித்தம் நிறைவேறக்கூடாது. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 16வது அதிகாரத்தில் இயேசு முதலாவதாக தன்னுடைய மரணத்தை குறித்து சொல்லுகிறார். 22வது வசனத்தில், அப்பொழுது பேதுரு அவரை தனியே அழைத்து கொண்டு போய், ஆண்டவரே, இது உமக்கு நேரிடக்கூடாது, இது உமக்கு சம்பவிப்பதில்லை என்று அவரை கடிந்து கொள்ள தொடங்கினார். யார் யாரை கடிந்து கொள்றது? புரியலையோ? யார் யாரை கடிந்து கொள்ளது? 16:22, 16. அப்பொழுது பேதர் அவரை தனி அழைத்து கொண்டு, ஆண்டவரே, இது உமக்கு நேரிடக்கூடாது, இது உமக்கு சம்பவிப்பதில்லை என்று அவரை கடிந்து கொள்ள. பேதுரு இயேசுவை, இயேசு சொல்றாரு, நான் இந்த உலகத்தில் மரிப்பதற்காக வந்திருக்கிறேன், அடக்கம் பண்ணப்படுவேன், உயிரோடு எழும்புவேன். இதெல்லாம் ஆண்டவர் சொன்ன உடனே, அப்படின்னா எங்களை விட்டுட்டு போகலாம் நான் பார்க்குறீரு, நாங்கள் உம்மை நம்பியாக வேலையை விட்டுட்டு வந்திருக்கிறேன், நாங்கள் உம்மை நம்பியாக வேலையை விட்டுட்டு வந்துடுறோம், இப்போ நீர் எங்களை விட்டுட்டு ஒத்தையில் போகலான்னா அதோட நடக்காது. கடிந்து கொள்றார். அப்போ பரத்திலிருந்து ஒரு திட்டம் கொடுக்கப்படுகிறது, அந்த திட்டத்துக்கு ஒத்து போக முடியவில்லை, அந்த திட்டத்திற்கு இசைந்து ஓகே அப்படின்னு சொல்ல முடியவில்லை. பரத்திலிருந்து வருகிற பிளான்களுக்கு இசைந்து கொடுக்க முடியவில்லை. கடைசியாக ஒன்றை சொல்லுகிறேன், நமக்கு தெரியும், நான் இனி வசனத்தை எடுத்தால் நேரம் ஆகி போயிடும். மத்தேயு 27 ஆண்டவர் இவர்களை கெத்செமனே தோட்டத்துக்கு ஜெபிப்பதற்கு கொண்டு போகிறார். ஜெபிப்பதற்கு மத்தேயு 26 ஜெபிப்பதற்கு கொண்டு போனால் இவர்களால் ஜெபிக்க முடியவில்லை, கொரட்டை விட்டு தூங்கி விடுகிறார்கள், ஜெபிக்க முடியாது. ஆண்டவர் அப்பா என்னோடு கூட 1 மணி நேரமாவது 1 மணி நேரமாவது டெய்லி ஜெபம் பண்ணணும். ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ஆண்டவரே எனக்கு 1 மணி நேரமாவது ஜெபிக்கக்கூடிய கிருபை எனக்கு தாங்கன்னு கேட்கணும்னா, இது வரைக்கும் ஜெபிக்காதவர் 1 மணி நேரம் 1 மணி நேரமாவது விழித்திருக்க கூடாதான்னு கேட்டார். 1 மணி நேரமாவது விழித்திருக்க இவர்களால் என்ன செய்யல முடியல. இப்படிப்பட்ட ஒரு மனுஷனை இப்ப பரிசுத்த ஆவியானவர் சந்திக்கிறார். அப்ப என்னெல்லாம் சொன்னேன்? 1, நான் பாவியான மனுஷன் என்னை விட்டு போயிடணும்னு சொன்னேன். 2வது, இயேசு எனக்கு தெரியாதுன்னு சொல்லி மறுதளித்தவன். 3வதாக, இங்கேயே கூடாரம் போடுவோம் என்று சொன்னவர். 4வதாக, தெய்வ திட்டத்துக்கு ஒத்து போக முடியாதவர். 5வதாக, அவர் செபிக்க முடியாதவர். இந்த 5 காரியத்தில் நம்மகிட்டையும் இருக்கும் இல்லையா? சில நேரத்தில் நம்ம சொல்லுவோம், ஆண்டவரே நான் பாவி, நீர் என்னை விட்டு போயிரு, எனக்கு ஒன்றும் வேண்டாம். ஆண்டவரே, நம்ம எத்தனை இடத்துல நம்ம மறுதளிச்சிடும். நீயும் அங்கேயா சர்ச்சைக்கு போகிற, அப்போ உனக்கு வேலை இல்லைன்னு சொன்னால் நம்ம என்ன சொல்லுவோம்? அப்போ அடுத்த வாரம் தொட்டு நம்ம மறுதளிச்சிருவோம். பல நேரத்தில் தெய்வத்திடத்திலிருந்து வருகிற திட்டத்துக்கு பல நேரத்தில் நமக்கு ஒத்து போக முடியாமல் இருக்கும். இப்படிப்பட்ட மனுஷன் இந்த பரிசுத்த ஆவி பெற்ற பிறகு அவர் நிருபவத்தில் தன்னை குறித்து சொல்லுகிற 5 காரியத்தை இப்போ ஒன்னொன்னா இனி பேதுரு எழுதுகிற நிருபவத்தை திருப்புங்கள். இந்த மனுஷன் தன்னை குறித்து சொன்ன 5 காரியங்களை உங்களுக்கு நான் சொல்லி 2 வசனத்திலிருந்து 5 காரியங்களை உங்களுக்கு நான் சொல்லுவேன். 2 பேதுரு 1வது அதிகாரம் 1வது வசனம். முதல்ல 2 பேதுரு 1வது அதிகாரம் 1வது வசனம். நம்முடைய தேவனும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவுடைய நீதியால் எங்களைப் போல அருமையான விசுவாசத்தை பெற்றவர்களுக்கு இயேசு கிறிஸ்துவின் ஊழியக்காரனும் அப்போஸ்தலனுமாகிய
சீமோன் பேதுரு எழுதுகிறது. அப்போ ஒன்று, பரிசுத்த ஆவி வந்த பிறகு இவர் நான் மறுதலிக்கிறவன் என்று சொல்லவில்லை, நான் பாவியான மனுஷன் என்னை விட்டு போய்விடும் என்று சொல்லவில்லை. இப்போ பரிசுத்த ஆவி வந்த பிறகு என்ன சொன்னார்? நான் ஒரு ஊழியக்காரன், நான் ஒரு ஊழியக்காரன். முன்னால் என்ன சொன்னார்? நான் பாவியான மனுஷன். இப்போ பரிசுத்த ஆவி வந்த பிறகு என்ன சொல்லுகிறார்? நான் ஒரு ஊழியக்காரன். உண்மையிலேயே பரிசுத்த ஆவியானவர் நம்மை சந்திப்பாரே, ஆனால் நம்ம ஆண்டவரை பார்த்து என்ன தெரியுமா சொல்லுவோம்? நான் இனி கர்த்தருடைய ஊழியக்காரன். நான் ஏதோ ஒரு இடத்துல கர்த்தருடைய ஊழியத்தை நான் செய்யணும். ஊழியத்தை எப்படி செய்யணும்னு சொன்னால், முதல்ல ஊழியத்துக்காக நீங்கள் என்ன செய்யலாம்னு சொன்னால், அறிவிக்கலாம். நீங்கள் அறிவிக்கணும். அறிவிப்பதற்கு ரொம்ப டிகிரி எல்லாம் முடிச்சிருக்க வேண்டிய அவசியம், ரொம்ப பட்டம் எல்லாம் பெற்றிருக்க வேண்டிய அவசியம், பிடிஹெச் சிடிஹெச் எந்த டிஹெச்சும் முடிக்க வேண்டிய அவசியம். அதுக்கு தேவை ஒன்று பைபிள் காலேஜுக்கே போகலைன்னாலும் நீங்கள் ஊழியம் செய்யலாம். ஒரு சமாரியா ஸ்திரீ என்கிற ஒரு ஸ்திரீ ஒருத்தி இருந்தாள். பைபிளில் ஆண்டவர் பயன்படுத்தின பாத்திரங்களை சொல்லுகிறேன். அந்த ஸ்திரீ பாவத்தில் 5 புருஷன், இப்போ இருக்கிறவனும் உனக்கு புருஷன் இல்லைன்னு சொன்னார் ஆண்டவர். இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்தவள். ஆண்டவர் அவளுக்கு தன்னை வெளிப்படுத்தினார். ஓடி போனான். மேசியாவை கண்டேன் என்று சொல்லி எல்லாரும் இயேசு கிறிஸ்துவிடத்திலே கொண்டு வந்து விட்டாங்க. முன்னால பாவியான ஸ்திரீ, ஆண்டவரை அறிந்தவர் அவருடைய ஊழியக்காரி. என் ஆண்டவருடைய ஆவியானவர் செய்கிற மாற்றமே அதுதான். என் கர்த்தர் ஒரு மனுஷனை எப்படி மறுரூபமாக்குகிறார்? முன்னால பாவிதான், முன்னால பாவத்திலே தான் இருந்திருக்கலாம். இன்றைக்கு ஆண்டவர் என்னை ஊழியத்துக்குள்ளே பயன்படுத்துகிறார். அதற்காக தான் என்னை ஆவியானவர் தொட்டிருக்கிறார் என்று நீங்க நினைக்கணும். என்னை ஏதோ ஒரு ஊழியத்தில் ஆண்டவர் பயன்படுத்த விரும்புகிறார். அதற்காக தான் ஆண்டவர் என்னை தொட்டிருக்கிறார் என்று நீங்கள் நினைக்க வேண்டும். இப்பொழுது யார்? நான் முன்னால பாவியான மனுஷன் என்னை விட்டு போயிடணும். இப்போ நான் ஊழியக்காரன். நம்ம எல்லாரையும் ஆண்டவர் ஊழியத்தில் பயன்படுத்த. நீங்க வந்து பாருங்கள் என்று சொன்னா போதும், அதுதான் ஒரு ஊழியம். லேகியோன் என்கிற பிசாசுகள் நீங்கிறதான மனுஷன். நேற்றைக்கு பிசாசு பிடிச்சவன் இன்னைக்கு பாஸ்டர். இன்னைக்கு போய் எல்லா இடத்துலையும் சொல்லிட்டான். என்ன சொல்லிட்டான்? நான் தேடி போகவில்லை, என்னை தேடி ஒருவர் வந்தான். அப்படிதான் சொல்லியிருப்பான். நான் உங்களுக்கு எல்லாருக்கும் என்னை தெரியும், கற்களினால் நானே என்னை காயப்படுத்திக் கொண்டிருந்தேன், நானே என்னை வேதனைப்படுத்திக் கொண்டிருந்தேன். இப்படிப்பட்ட என்னை ஆண்டவர் மாற்றி என்னை மறுரூபமாக்கி உங்களுக்கு முன்பாக என்னை கொண்டு வந்து வைத்திருக்கிறார். எனக்கு நன்மை செய்த ஆண்டவர் உங்களுக்கு நன்மை செய்தார். அப்படித்தானே சொல்லியிருப்பார். பட்டணம் முழுவதும் பிரசித்தப்படுத்தினான் என்று லூக்கா 8 நம்ம வாசிக்கிறோம். முன்னால கட்டப்பட்டவன் இப்பொழுது ஊழியக்காரன். தேவன் பயன்படுத்துகிறவர்கள் அத்தனை பேரும் சாதாரணமானவர்களை, எளியவர்களை குப்பையிலிருந்து உயர்த்தி வைத்து பயன்படுத்துகிறவராக இருக்கிறார். ஆண்டவரை பார்த்து சொல்லணும், ஆண்டவரை என்னை நீர் பயன்படுத்தும் ஆண்டவரே. நான் ஒரு ஊழியக்காரனாக விரும்புகிறேன். முதல்ல அறிவிக்கிறது ஒரு ஊழியம். இரண்டாவது ஜெபிக்கலாம் ஊழியத்துக்காக, அதுவும் ஒரு ஊழியம். மூன்றாவதாக லூக்கா சுவிசேஷம் 8வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். லூக்கா சுவிசேஷம் 8வது அதிகாரத்தில் 3வது வசனத்தை வாசிங்கள். லூக்கா 8:3. ஏரோதின் காரியக்காரனான கூசாவின் மனைவியாகிய யோவன்னாலும் சூசன்னாலும் தங்கள் ஆசிகளால் அவருக்கு ஊழியம் செய்து கொண்டு வந்த மற்ற அநேகம் ஸ்திரீகளும் அவருடனே இருந்தார்கள். ஆசிகளால் அவருக்கு ஊழியம் செய்தார்கள். பொருட்களால் அவருக்கு ஊழியம் செய்யலாம். ஊழியத்தில் என்ன தேவை இருக்கிறது, ஊழியத்தை தாங்குகிறதுனால ஊழியத்தை செய்யலாம். இதை என்னைக்காவது வாசிச்சு பார்த்திருக்கிறீங்களா? ஆசிகளினால் ஊழியம் செய்தார்கள்.
அப்படியும் ஊழியம் செய்ய முடியும். ஏதாவது ஒரு பார்ட்டல் இருக்கணும். பாஸ்டர் கிராம ஊழியமா நாங்களும் செய்கிறோம், எங்களுக்கு தான் அங்க வர முடியாது, நம்முடைய பொருள் அதில் இருக்கட்டும். ஆலயம் கட்டுகிறீர்களா, எங்களுக்கு தான் செய்ய முடியாது, எங்கே ஒரு இடத்தில் ஆலயம் கட்டப்படட்டும். அதுதான் ஆசிகளினால் செய்கிற ஊழியம். அப்படி ஊழியம் செய்யலாம், ஜெபிக்கலாம், அறிவிக்கலாம். பரிசுத்த ஆவி அதற்காக தான் நம்ம மேல கர்த்தர் அனுப்பி இருக்கிறார். பரிசுத்த ஆவி பெறுவதற்கு முன் பாவியான மனுஷன். அடுத்தபடியாக யார் என்றால் ஊழியக்காரன். இரண்டாவதாக அவர் சொல்லுகிறார், நான் ஒரு அப்போஸ்தலன் என்று சொல்லுகிறார். அப்போஸ்தலன் என்றால் அனுப்புகிற இடங்களுக்கெல்லாம் இவர் போகணும். நான் அதை சுருக்கமா சொல்லி விட்டுறேன். இரண்டாவது அதே 2 பேதுரு 1:1 இருக்கிறது. நான் யாருன்னு சொல்றார். முன்னால யார் என்றால் பாவி, இப்ப ஊழியக்காரன். முன்னால தேவ திட்டத்துக்கு அதெல்லாம் எனக்கு தெரியாது, முடியாதுன்னு சொல்லுவார். இப்ப சொல்லுவார் அப்போஸ்தலன். இயேசுவே உம்மை சிலுவையில் அனுப்புனா ஓகே அப்படின்னு சொல்லாதவர், அதெல்லாம் தடை, அதெல்லாம் நடக்கக்கூடாதுன்னு சொன்னவர். இப்போ எப்போ எழும்பி கொர்நேலியுடைய வீட்டுக்கு போவார், எப்போ காத்திருப்பாரு. அப்போஸ்தலனாக ஆண்டவர் மாற்றி விட்டார். நீங்க எத்தனை பேர் அப்ப நம்புகிறீங்க? ஒரு பேதுருக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் வந்தபோது அந்த மனுஷனுக்குள்ள இவ்வளவு மறுரூபத்தை உண்டாக்க முடியும்னு சொன்னான். எங்களுக்குள்ள என் கர்த்தரால மறுரூபத்தை உண்டாக்க முடியும் என நம்புகிறவர்கள் கரங்களை தட்டி அப்பா அல்லேலூயான்னு சொல்லிருங்க பார்க்கலாம். நல்ல 2 கைகளை தட்டி சொல்லிருங்க பார்க்கலாம். எங்களுக்குள்ளேயும் ஒரு மறுரூபத்தை உண்டாக்க முடியும், எங்களுக்குள்ளேயும் அவரால் ஒரு மாற்றத்தை உண்டாக்க முடியும். நாங்கள் பெற்ற பரிசுத்த ஆவியும் எங்களுக்குள்ளே இருக்கிற ஆவியானவரும் அவருக்குள்ளே மறுரூபத்தை உண்டாக்கினவர் எங்களுக்குள்ளே மறுரூபத்தை உண்டாக்குவார், எங்களுக்குள்ளே மாற்றத்தை உண்டாக்குவார். இந்த ஜெப நாட்களில் அளவில்லாத தேவ பிரசன்னத்தை கர்த்தர் நம்ம மேல ஊற்றி கொண்டிருக்கிறார் இல்லையா? நல்ல தேவ பிரசன்னத்தை உணர்கிறோம். நல்ல விடுதலைகளை ஆண்டவர் நம்மத்திலே கட்டளையிடுகிறார். நல்ல தேவ பிரசன்னத்தை ஆண்டவர் வைக்கிறார். அநேகரை ஆண்டவர் அபிஷேகம் பண்ணுகிறார், அநேகரை தொடுகிறார், அநேகரை விடுதலை ஆக்குகிறார். சாட்சிகளை சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க. ஆண்டவர் என்னை தொட்டார், என்னை விடுதலை ஆக்கினார், வியாதியோடு வந்தேன், என்னை சுகமாக்கினார். இந்த சாட்சிகள் எல்லாம் ஆண்டவர் எழுப்பி இருக்கிறார். இன்னும் ஆண்டவர் மகிமையான காரியங்களை செய்ய போகிறார், இன்னும் வல்லமையான காரியங்களை அவர் செய்ய போகிறார். என்ன இது? ஒரு மறுரூபம். அன்றைக்கு பேதருக்குள்ள இறங்கின அதே ஆவியானவர் தான் இன்றைக்கு நம்மத்திலே அவர் அசைவாடி கொண்டிருக்கிறார். தேவ திட்டத்தை எதிர்த்து நிற்கிறவர். இப்போ தேவ திட்டம், இவரே எங்கே போகணும்னு சொன்னாலும் போவார், தேவாலயத்துக்கு போகணும்னு சொன்னால் போவார், காத்திருப்பார், கொர்நேலியுடைய வீட்டுக்கு போகணும்னு சொன்னால் வீட்டுக்கு போவார். ஆனால் அன்னைக்கு மட்டும் என்ன சொன்னார்? இயேசுவே நான் வந்து அங்கே மறிக்க போகிறேன்னு சொன்னால் அதெல்லாம் முடியாதுன்னு சொல்லுவார். மாறிட்டாரா இல்லையா? ஆமாம். அப்போ தேவ திட்டத்தில் ஆவியானவர் என்னை கொண்டு வந்து நுழைத்து விடுவார், தேவ திட்டத்துக்குள்ள என்னை கொண்டு வந்து நிறுத்தி விடுவார், தேவ திட்டத்தை பாதையில் கொண்டு தூக்கி கொண்டு வந்து நிப்பாட்டிடுவார். மனித மாம்சத்தில் இருப்போம், மாம்ச எண்ணத்தில் இருப்போம். அப்போ நம்ம தேவ திட்டத்தை நிறைவேற்றணும்னு தோணாது. இந்த ஆவிக்குரிய திட்டத்துக்குள்ள வந்துட்டவன் தேவ திட்டத்தை செய்வதற்கு முன் வருவான். இனி 1 பேதுரு 5வது அதிகாரம் 1வது வசனத்தில் வாருங்க. அந்த 3 காரியங்களை சொல்லுகிறார். நான் யார்? 5:1 எடுத்துக்கிட்டீங்களா? 1 பேதுரு 5:1 உங்களில் உள்ள மூப்பருக்கு உடன் மூப்பனும் கிறிஸ்துவின் பாடுகளுக்கு சாட்சியும் இனி வெளிப்படும் மகிமைக்கு பங்காளியுமா இருக்கிற நான் புத்தி சொல்லுகிறது. இப்போ அடுத்ததா என்னன்னு சொன்னா, உடன் மூப்பர். முதல்ல 3வதாக உடன் மூப்பர். நிறைய பேர் எழுதுறதுனால சொல்கிறேன். 3வதாக அவர் யார் என்றால் உடன் மூப்பர். முதல்ல ஊழியக்காரர், 2வது அப்போஸ்தலர், 3வது நான் யார்? உடன் மூப்பர்.
உடன் மூப்பர்னு சொன்னால் ஒரு யூனிட்டியை காட்டுகிறது, இணைந்து செயல்படுவதை காட்டுகிறது. உங்களோடு கூட நானும் இருக்கிறேன். ஜெபிக்கணுமா? உங்களோடு கூட நானும் இருக்கிறேன். ஊழியத்தில் உங்களோடு கூட நானும் இருக்கிறேன். ஆராதனையில் உங்களோடு கூட நானும் இருக்கிறேன். இந்த உடன் மூப்பர் என்கிற எங்களை ஒரு அனுபவம். அந்த அனுபவத்துக்குள்ளாக இப்ப அவர் வந்து விட்டார். முன்னால பார்த்தீங்கன்னு சொன்னா உடன் சேர்ந்து கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ணனா முடியாதுன்னு என்றார். சேர்ந்து 1 மணி நேரமா ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு சொன்னா முடியாதுன்னு சொல்லுவார். இப்ப சொல்லுவார், நான் உங்கள் உடன் மூப்பர். நம்ம இப்ப சேர்றதுக்கு ரெடி ஆயிட்டேன், சேர்ந்து ஊழியம் செய்கிறதுக்கு ரெடி ஆயிட்டேன், ஜெபிப்பதற்கு ரெடி ஆயிட்டேன், போவதற்கு ரெடி ஆயிட்டேன். உடன் மூப்பராக மாறிவிடுகிறார் பரிசுத்த ஆவியானவர். அவர் நம்முடைய மனம் போல போக்கில் நடத்துகிறவர் அல்ல, ஒரு யூனிட்டிக்குள்ள, ஒரு தரிசனத்துக்குள்ளாக நம்மை கொண்டு வந்து நிறுத்துகிறவராக இருக்கிறார். ஜெபமா சேர்ந்து ஜெபிப்போம், ஆராதனையா இணைந்து ஜெபிப்போம், ஊழியமா இணைந்து நம்ம செய்வோம். உடன் மூப்பராக கர்த்தர் நம்மை மாற்றுவாராக, உடன் இணைந்து ஜெபிப்பதற்கு. அன்னைக்கு ஆண்டவர் கெஞ்சுறாரு, அப்போ 1 மணி நேரம் என் கூட ஜெபிக்க கூடாதுப்பா, 1 hour என் கூட ஜெபிக்க கூடாது. இப்போ எல்லாத்துக்கும் ரெடி அவர் இணைந்து உடன் இருந்து ஜெபிப்பதற்கு. 4வதாக என்ன சொல்றாருன்னா, பாடுகளுக்கு சாட்சி. அங்க ஒரு பொம்பளை வந்து கேட்குது, டோய் ஒன்ன மற்றொரு கூட பார்த்தனேன்னு கேட்டா அவர் சொல்றாரு, பார்த்துருக்கலாம் முடியாத. அந்த பொம்பளையும் பயங்கரமான பொம்பளை. அந்த பொம்பளை சொல்லுது, இல்லையே உன் பேச்சை பார்த்தாலே அவர் கூட இருந்த போல தானே தெரியுது. அப்போ அந்த பொம்பளை கொஞ்சம் காரியமாக தானே இருந்திருக்கு, பயங்கர பொம்பளை. அது உன்னை பார்த்த பேச்சை பார்த்து அவர் கூட இருந்த போல இருக்கு. அதெல்லாம் கிடையாதுன்னு சொல்லி அட்டிச்சு சத்தியம் பண்ணிட்டாரு. அதெல்லாம் எனக்கு தெரியாது. அப்படி மறுதளித்தவர் இப்போ சொல்றாரு, அவருக்கு பாடுக்கு நான் தான் சாட்சின்னு. இப்போ அந்த பொம்பளை இவரை பார்த்துருந்தா என்ன சொல்லியிருக்கான், அன்னைக்கு என்னட்ட தெரியாதுன்னு சொல்லிக்கிட்டு இன்னைக்கு சாட்சி நான் சொல்றேன் இல்லையா? நம்மை சாட்சி உள்ளவனாக மாற்றுகிறது நமக்குள்ளே இருக்கிற பரிசுத்த ஆவியானவரே. எனக்கு புரியுதுன்னு சொல்லுகிறவங்க கையை உயர்த்தி காமிங்க பார்க்கல. எனக்கு புரியுதுன்னு சொல்லுகிறவர்கள் கரங்களை அசைச்சு கர்த்தருக்கு சத்தமாக ஒரு அல்லேலூயா சொல்லிருங்க பார்க்கல. அல்லேலூயா. என்னை மாற்றி விடுகிறது பரிசுத்த ஆவியானவர், என்னை மாற்றி விடுகிறார். சொல்லுகிறார், நான் தான் சாட்சி. ஜீவாதிபதியை கொலை செய்தீர்கள், நான் சாட்சியாக இருக்கிறேன். எப்போ அவன் அட்ரஸ் என்ன? நான் யோனாவின் குமாரன். அதுக்கு அப்பா பேர் யோனா. எங்க அப்பா நான் யோனாவுடைய மகன் என்று சொல்லவில்லை. உன் அட்ரஸ் என்னன்னு கேட்ட அவர் சொல்கிறார், நான் கிறிஸ்துவின் பாடுகளுக்கு சாட்சி. அவர் அடிக்கப்பட்டது எனக்கு தெரியும், அவர் பிடிக்கப்பட்டது எனக்கு தெரியும், அவர் காரி துப்பப்பட்டது எனக்கு தெரியும், அவர் இழுத்து கொண்டு போகப்பட்டது எனக்கு தெரியும். நான் இன்றைக்கு அவருடைய சாட்சி. ஆமா, அன்னைக்கு மறுதளிச்சது அது அன்னைக்கு, இன்னைக்கு நான் அவருடைய சாட்சி. அதெல்லாம் எனக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் வர்றதுக்கு முன்னால இன்றைக்கு நான் நிற்கிறேன். இன்றைக்கு அவருக்காக நிற்கிறேன், அவருடைய நாமத்துக்காக நிற்கிறேன், மரணம் வரைக்கும் அவருக்காக நிற்பேன், அவருக்காக நிற்பேன். இந்த சாட்சியுடைய உச்சக்கட்டை என்ன தெரியுமா? இந்த பேதுரை பிடிச்சி வயசாச்சு, இவர் கடைசியில் ரோமுக்கு ஊழியத்துக்கு போயிட்டாரு. ரோம் நகரில் பெரிய எழுப்புதலை உண்டாக்கிட்டார். ரோம் அரண்மனையில் இருந்தவர் அநேகர் பேதுருடைய ஊழியத்தினால் தொடப்பட்டுட்டாங்க. இப்போ அந்த நீரோ மன்னன் பேதுருவை தேடிக்கொண்டே இருக்கிறான். பட்டணத்தை கலங்க பண்ணுகிறவன், தேசங்களை கலங்க பண்ணுகிறவன் யார் 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 என்று பார்த்தால், கிறிஸ்தவத்தை விதைக்கிறவன் யார் என்று பார்த்தால், முக்கியமான பாத்திரம் இயேசுவோடு கூட இருந்தவன். மறுரூப காட்சியை நான் கண்டேன். அந்த மோசையும் எலியாவும் இவரோடு பேசினதை நான் கண்டேன் என்று கௌரவமாக பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கிறவன். பரிசுத்த ஆவியை என் மேல் ஆண்டவர் ஊற்றினார். புறஜாதிகளுக்குள்ளே பரிசுத்த ஆவியானவர் என் மூலமாக ஊற்றப்பட்டார் என்று துணிச்சலோடு பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கிற ஒருவன் இருக்கிறான். அவன் பேதுரு என்று அந்த நீரோ சக்கரவர்த்திக்கு அறிவிக்கப்படுகிறது. உடனே
பேதுருவை தேடிக்கொண்டே இருக்கிறார். இது பேதுருவுக்கு அறிவிக்கப்படுகிறது. அறிவிக்கப்பட்டதான நேரத்தில் சபையார், ரட்சிக்கப்பட்டவர்கள் பேதுருவை பார்த்து சொல்லுகிறார்கள், ஐயா, இனி இங்கே இருந்தால் உமக்கு உயிருக்கு கேடு. ராத்திரியோடு ராத்திரியாக பட்டணத்தை விட்டு நாங்கள் உம்மை வழி அனுப்பி விடுகிறோம் என்று சொல். இவர் மறைந்து 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 ராத்திரியோடு ராத்திரியாக ரட்சிக்கப்பட்ட சில சகோதரருடைய துணையோடு கூட பட்டணத்தை விட்டு வெளியே வருகிறதான நேரத்தில் ஒரு தரிசனம் பார்த்தாரா? சிலுவை சுமந்தவராக இயேசு பட்டணத்துக்குள்ளாக வருகிறாரா? சிலுவை சுமந்தவராக இயேசு பட்டணத்துக்குள்ள வருகிறாரா? பேதுரு இயேசுவை பார்த்து கேட்கிறார், இயேசுவே, நீர் ஏற்கனவே சிலுவை சுமந்தாயிற்றே, இன்னும் நீர் சிலுவை சுமக்க வேண்டுமா? ஆண்டவர் பேதுருவை பார்த்து சொன்னார், நீ இப்படி மறைந்து மறைந்து என்னை விட்டு நீ போவாயானால் எனக்காக யார் போவார்? என்னுடைய திட்டத்தை நிறைவேற்றுவது யார்? நோ கர்த்தாவே, இனி நீர் சிலுவையில் அடிக்கப்படக்கூடாது, நான் வருகிறேன் என்று துணிச்சலோடு கூட திரும்ப ரோமாபுரிக்கு வருகிறார். பிடிக்கப்படுகிறார், சிறையிலே அடைக்கப்படுகிறார், மரண தண்டனை விதிக்கப்படுகிறது. பேதுருக்கு நியமிக்கப்பட்டிருந்தது ஒரு பெருக்கல், எக்ஸ் வடிவிலான ஒரு சிலுவை. எக்ஸ் வடிவிலான ஒரு சிலுவையில் இவர் சிலுவையில் அடிக்கப்பட வேண்டும் என்று விதி எழுதப்படுகிறது. போர்ச்சேவகர்கள் சிலுவைக்கு முன்னால் கொண்டு விட்டு, பேதுருவே, நீ இதிலே தான் சிலுவையில் அடிக்கப்பட போகிறாய் என்று சொல்லுகிறார்கள். ஆனால் அவரோ சொல்லுகிறார், என் இரட்சகரை நேராக சிலுவையில் அறைந்தார்கள், நான் நேராக சிலுவையில் அறையப்படுவதற்கு நான் பாத்திரவான் அல்ல. ஆகையினால் இந்த சிலுவையில் நான் உங்களிடத்தில் ஒன்றை கேட்கிறேன், என்னை தலைகீழாக சிலுவையில் அறையுங்கள். சிலுவையில் நிற்கிற ஒரு மனுஷன் கை காலையும் கட்டி தூக்கி அந்த சிலுவை நாட்டுகிற அந்த குழிக்குள்ள பட்டாரண்டு போடும்போது இந்த கையில் இருக்கிற அந்த ஜாயிண்ட் எல்லாம் விட்டுரும், தாகம் வந்துடும், தண்ணீர் கேட்பாங்க, வேதனையில் தலைகீழாக அறையப்படுகிற ஒரு மனுஷன் தாகத்துக்கு தண்ணி கூட கேட்க முடியாது. தலைகீழாக என்னை பிடித்து சிலுவையில் அறையுங்கள். கடைசி நேரத்தில் நான் என் தாகம் தீர்க்கப்படாவிட்டாலும் பரவாயில்ல, நான் அவருக்கு ஒன்று தெரியும், 2 பேதுருக்கு எழுதின நிறுவம் தன்னுடைய மரணம் கண்ணுக்கு முன்னால் இருக்கிறது என்பதை தெரிந்து தான் அவர் எழுதினார். நான் இந்த தேகத்தை விட்டு பிரிகிற நாட்கள் வந்தது என்று சொல்லி எழுதுகிறார். நான் போக வேண்டிய காலம் வந்தது என்று சொல்லி எழுதுகிறார். நான் போக போகிறேன். எங்க போக போறேன்? கர்த்தர் எனக்காக ஆயத்தப்படுத்தி இருக்கிற அந்த நாட்டுக்கு போக போறேன். நான் அங்க போக போறேன். இப்ப சொல்றாரு, பேதுருவே, எப்ப நீ சாத்தான் சொல்லியிருப்ப, நீ தானப்பா நீ மறுதளிச்ச, இன்னைக்கு இந்த சிலுவைக்கு முன்னால மறுதளிச்சுட்டு போக வேண்டியதானே சாத்தான் ஒருவேளை சொல்லியிருக்கலாம். ஆனால் அவர் சொல்லியிருப்பார், அது பரிசுத்தாவி பெறுவதற்கு முன்னால போ சாத்தானே, என்னுடைய கடைசி ஓட்டத்தை நான் வெற்றிகரமாக நான் இப்ப ஓடி முடிப்பேன்னு சொன்னான். அடுத்ததாக ஒரு சந்ததி எழும்பும், ஜீவனை கொடுக்கிற ஒரு தலைமுறை எழும்பும். நான் விதையாக விதைக்கப்படுகிறேன். எனக்கு பின்னால இயேசுவுக்காக எழும்புகிற பல லட்சங்களை ஆண்டவர் எழுப்புவார் என்கிற துணிச்சலோடு கூட சிலுவையில் தலைகீழாக மரிப்பதற்கு ஒப்பு கொடுத்து மரித்தார். இதைத்தான் பரிசுத்தாவி பெறுவதற்கு முன்னால மறுதளித்தவர் இப்போ பாடுகளுடைய சாட்சியாக தன்னையே பாடுகளுக்கு ஒப்பு கொடுத்தார். கையை உயர்த்தி அப்பாவுக்கு ஒரு ஆமேன்னு சொல்லிருங்க பார்க்கலாம். ஆமேன். இப்போ அந்த பரிசுத்த ஆவியானவர் என்னை எப்படி மறுரூபமாக்கி என்னை பாடுகளின் சாட்சியாக மாற்றுகிறார் என்பது புரிகிறவங்க கையை உயர்த்தி சத்தம் அவர் அல்லேலூயான்னு சொல்லிருங்க பார்க்கலாம். நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருக்கு ஒரு அல்லேலூயான்னு சொல்லிருங்க பார்க்கலாம். நல்ல உற்சாகமா ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இனி நான் மறுதலிக்கிறவன் அல்ல, இனி நான் பின்னிட்டு போகிறவன் அல்ல, நான் பாடுகளின் சாட்சி. ஆண்டவருக்காக பாடுகளின் சாட்சியாக நான் இயேசுவை குறித்து அறிவிப்பதற்கு வந்தோம். இன்றைக்கும் எத்தனையோ மிஷனரிகள் தெரியுமா, கல்லறியப்படுகிறார்கள், கொலை செய்யப்படுகிறார்கள், தகாத வழக்குகளினால சிறைச்சாலைக்குள்ள பிடித்து போடப்படுகிறார்கள், எவ்வளவோ பிரச்சனை அனுபவிக்கிறார்கள்.
எல்லாத்துக்கும் முன்னால் அவங்களுக்கு பெரிய ஒரு துணிச்சல் உண்டு. இக்காலத்து பாடுகள் இனி வெளிப்பட போகிற மகிமைக்கு ஒப்படத்தக்கவைகள் அல்லவே அல்ல. ஒரு அல்லேலியா சொல்லுவோமா? 5 இன்னொரு காரியத்தை மட்டும் சொல்லி முடிக்கிறேன். அதே 1 பேதுரு 5:1 வாசிப்போம் திரும்ப. உங்களில் உள்ள மூப்பருக்கு உடன் மூப்பரும் கிறிஸ்துவின் பாடுகளுக்கு சாட்சியும் இனி வெளிப்படும் மகிமைக்கு பங்காளி இருக்கிற நான். இப்ப நான் மொத்தத்தில் பேதுருக்கு பரிசுத்தாய் பெற்ற பின்ன 5 பேர் சொன்னா, 5 பேர் சொன்னா. 2 பேதுரு 1:1 2 சொன்னேன், ஊழியக்காரன் அப்போஸ்தலன். 1 பேதுரு 5:1 3 காரியம் சொன்னேன். உடன் மூப்பர், பாடுகளுக்கு சாட்சி, இனி வெளிப்படும் மகிமைக்கு பங்காளி. இப்ப எல்லாரும் என்ன பாருங்க பார்க்கலாம். நம்ம பேர் எழுதுறதா இருந்தா இதுல எத்தனை பேர் எழுத முடியும்? உங்க பேர் எழுதின பின்னால இதுக்கு முன்னால் எத்தனை பட்டம் போட முடியும்? பேதுரு தன்னுடைய பட்டத்தை போடுகிறார். என்ன தெரியுமா பட்டத்தை போடுகிறார்? ஊழியக்காரனும் அப்போஸ்தலனும் உடன்மூப்பனும் பாடுகளுக்கு சாட்சியும் இனி வெளிப்படும் மகிமைக்கு பங்காளியுமாகிய பேதுருவாகிய நான் என்ன சொல்வார். நம்ம என்ன சொல்லுவோம்? நமக்கு நம்ம என்ன சொல்லுவோம்? நமக்கு ஏதாவது பட்டம் உண்டா? நம்ம இன்னைக்கு எல்லாரும் போடுற ஒரே பட்டம் பிரதரு, பாஸ்டரு, ரெவரண்டு, டாக்டரு, வாரண்டு. பேதுரு அதல்ல பட்டம். பேதுருடைய பட்டம் என்ன? ஊழியன், அப்போஸ்தலன், உடன்மூப்பர், பாடுகளுக்கு சாட்சி, இனி வெளிப்படக்கூடிய மகிமைக்கு பங்காளி. அதுதான் நம்முடைய பட்டமா இருக்கணும். நம்ம பேர் என்னன்னு கேட்டா சொல்லணும், நான் அவருடைய ராஜ்யத்துக்காக காத்திருக்கிற. உங்க பேரை போட்டு வாசிக்க. அவருடைய ராஜ்யத்துக்காக காத்திருக்கிற நான், அந்த நித்திய ராஜ்யத்துக்காக என்னை ரட்சித்த நான். இப்ப எல்லாரும் என்ன சொல்லுங்க? இந்த பரிசுத்தாய் வருவதற்கு முன்னால இவர் சொல்லுவார், கூடாரம் எல்லாம் இங்கேயே போடுவோம், ஆளுக்கு ஒரு கூடாரத்தை இங்கேயே போடுவோம். இப்ப பரிசுத்தாய் பெற்ற பிறகு இங்க கூடாரம் வேண்டாம், அங்கே எனக்கு ஒரு கூடாரம் இருக்கிறது. இனி ஒரு மகிமை எனக்காக வரப்போகிறது. இனி எனக்கு ஒரு ராஜ்யத்தை ஆண்டவர் அங்கே வைத்திருக்கிறார். ஆகையினால எனக்கு அங்க போனா போதும். எத்தனை பேர் நான் பேசுறது புரிகிறது? புரிகிறவங்க மட்டும் வலது கரத்தை உயர்த்தி கம்பீர சத்தம் ஒரு அல்லேலியா சொல்லுங்க பார்க்கலாம். கேட்கல? அல்லேலியா தான் சொன்னீங்களா? எனக்கு என்னமோ ஆள் இல்லையான்னு கேட்ட மாதிரி இருந்து. சரி, உண்மையிலேயே அந்த மகிமைக்கு நம்மை பங்குள்ளவராக கர்த்தர் மாற்றுவாராக. அந்த மகிமைக்கு நம்மை பங்காளியாக மாற்றுவாராக. நமக்குள்ளே பரிசுத்தாவியானவர் வந்தா, பரிசுத்தாய் பெற்றவங்க எல்லாம் கையை வெறுத்தி நல்லவர் அல்லேலியா சொல்லுங்க பார்க்கலாம். அந்த அல்லேலியாவை பார்த்தாலே நமக்கு தெரியும் பரிசுத்தாய் உண்டா இல்லையான்னு கேட்டுக்கிடுங்க. ஒரு வாய்ப்பு கூட ஒன்று தந்து பார்க்கட்டுமா? பரிசுத்தாய் பெற்றவங்க, பரிசுத்தாவி எனக்குள்ள இருக்கிறாருன்னு சொல்லுகிறவங்க ஒரு கையை உயர்த்தி ஒரு அல்லேலியா சொல்லுங்க பார்க்கலாம். கொஞ்சம் கஷ்டப்பட்டு வருது. நான் இப்போ கேட்குறேன், இந்த ஆவியானவர் உள்ள வந்த பிறகு ஏதாவது மாற்றம் உண்டா? ஏதாவது மாற்றம் உண்டா? ஏன் மாற்றமா? அந்த மாற்றம் மட்டும் உண்டு இல்லையா? அந்த ஆவியானவர் வந்த பிறகு என்னைக்காவது உள்ளத்தில் சொல்கிறாரா, இங்கே பாரு, இந்த உலகம் எல்லாம் அழிந்து போகிற மாய ஒரு ராஜ்யத்தை ஆயத்தப்படுத்தி வச்சிருக்கிறேன்னு என்னைக்காவது ஆவியானவர் என்னட்ட சொன்னது உண்டுன்னு சொல்லுகிறவங்க ஒரு அல்லேலியான்னு ஒன்று சொல்லியிருக்க பார்க்கலாம். ஆவியானவர் அதைத்தான் சொல்லுவார். ஆவியானவர் என்ன தெரியுமா சொல்லுவார்? நீ இங்கே நல்ல வீடெல்லாம் வை, இங்கெல்லாம் வை, ஆனால் இது ஒன்றும் கொண்டு போக மாட்டேன் சொல்கிறாரா ஆவியானவர்? இங்கே நான் பரதேசி யானாலும் அங்கே ஓரிடமுண்டு. இங்கே நான் பரதேசி யானாலும் அங்கே ஓரிடமுண்டு. ஆயத்தமாக்கி அழைத்து செல்வா, நம்பி நான் காத்திருப்பேன். எனக்கு அவனுக்கு கடைசியாக நான் முடிக்கிறேன். இனி வெளிப்பட போகிற மகிமைக்கு பங்காளி. எல்லாரும் சொல்லுங்க பங்காளி. சத்தமா சொல்லுங்க. பங்காளின்னா என்னது?
நம்ம ஊரில் அந்த பங்காளிங்கிற வார்த்தையை உபயோகப்படுத்துறது குறைவு. நம்ம மாவட்டத்துக்கு வெளியே அந்த பங்காளிங்கிற வார்த்தையை நல்லா உபயோகப்படுது. ஒரு வீட்டில் 2 பொண்ணு இருக்குன்னு வச்சுக்கோமே, அந்த 2 பொண்ணை கல்யாணம் பண்ண அவங்க இருக்கிறாங்க இல்லையா, அவங்க 2 பேரும் பங்காளியா? சரிதானே இல்லையா? ஒரு வீட்டிலேருந்து பொண்ணு எடுத்தது நாங்கள் பார்ட்னர், ஒரு தொழிலை ஒரு பார்ட்னரில் அவங்க பண்ணாங்கன்னா அவங்க பங்காளி. பங்காளி. இப்போ நான் நம்மக்கிட்ட கேட்குறேன், அவருக்கு இப்போ பேதுரு சாகிறதுக்கு முன்னாலே தெரியும், இனி வரப்போகிற மகிமைக்கு நானும் பார்ட்னராக அங்கே எனக்கு ஒரு பங்கு இருக்குன்னு சொல்லிட்டு. நமக்கு ஏதாவது பார்ட்னர் அங்கே பங்குண்டா? பார்ட்னர் தானா? அங்கே ஏதாவது ஆண்டவர் வச்சிருக்கிறாரா நமக்கு? பேதுரு சொல்கிறார், இங்கே எனக்கு ஒன்றும் இல்லைப்பா, இங்கே நான் பரதேசி, ஆனால் அங்கே நான் பங்காளி. அங்கே என்ன உள்ள பங்குள்ளவனாக மாறி இருக்கிறேன். இங்கே எனக்கு கூடாரம் இல்லாமல் இருக்கலாம், இங்கே எனக்கு நல்ல வீடு இல்லாமல் இருக்கலாம், இங்கே எனக்கு நல்ல வசதி இல்லாமல் இருக்கலாம், ஆனால் இனி வரப்போகிற மகிமைக்கு நான் என்னை கர்த்தர் பங்காளியாக மாற்றி இருக்கிறாருங்க. எப்படி பங்காளி? இந்த உலகத்தில் நான் செய்ய வேண்டிய ஊழியத்தை செஞ்சேன், அறிவிக்க வேண்டியவர்களுக்கு அறிவித்தேன், போக வேண்டிய இடத்துக்கு போனேன், ஜெபிக்க வேண்டிய நேரத்தில் ஜெபித்தேன், கொடுக்க வேண்டியதெல்லாம் செஞ்சேன். அவருடைய ராஜ்யத்தில் நான் பொக்கிஷத்தை சேர்த்து வைக்கிறேன், ஆகையினால நான் பங்காளி. அப்போ ஒரு மனுஷனுக்குள்ள பரிசுத்தாய் வர்றதுக்கு முன்னால் அவர் சொல்கிறார், பாவியான மனுஷன் என்னை விட்டு போயிடணும். இப்போ சொல்கிறாரு, இப்போ நீர் விட்டாலும் நான் விடுறது போல இல்லை, நான் அங்கே பங்காளி, நான் அங்கே பங்காளி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. முன்னால் அங்கே மறுதளிப்பார், இப்போ சொல்லுவார் நான் பாடுகளுக்கு சாட்சி. முன்னால் சொல்லுவார், ஜெபிக்க சொன்னா ஜெபிக்க மாட்டார், இப்போ சொல்கிறார் நான் உடன் மூப்பான். முன்னால் தேவ திட்டத்துக்கு எதிர்த்து நிற்கிறவர், இப்போ சொல்லுகிறார் தேவ திட்டத்தை செய்கிற அப்போஸ்தலன். முன்னால இங்க கூடாரம் போடுவோம், இப்போ சொல்லுவார் எனக்கு அங்க கூடாரத்துக்கு போகிறேன். எல்லாரும் எப்படி எழுந்து நிற்கலாமா?